இன்றைய தேவ வார்த்தை கலாத்தியர் 6 அதிகாரம் 9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமேன். நாம் எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு கூறுகிறது. மேலும் நாம் மற்றவர்களுக்கு செய்யும் உதவி செய்யும் போதெல்லாம் அது வீண் போகாது என்று நம்மை ஊக்குவிக்கிறது. அதற்கு பதில் நாம் கர்த்தரிடமிருந்து நிச்சயமான பரிசுகளையும் வெகுமதிகளையும் பெறுவோம். நாம் உன்னதமானவரின் மகள்கள் என்று அழைக்கப்படுவோம். வேதாகமம் இப்படியாக சொல்கிறது. 1 பேதுரு 4 அதிகாரம் 11. ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பெருத்தின்படி செய்ய கடவுள் என்று சொல்கிறது. மற்றவர்களுக்கு உதவி செய்வதை நிறுத்தாதீர்கள். நீங்கள் உதவி செய்யும் போதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பலத்தையும் ஆற்றலையும் வழங்குவார். 1000 பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு உங்கள் தகுதியையும் திறமையும் பெருக பண்ணுவார். மேலும் எபிரேயர் 6:10 கூறுகிறது, ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருவதனாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. 1 ராஜாக்கள் 2:4-6 படிக்கும்போது அந்த விதவை எண்ணெய் ஊற்றுவதை நிறுத்தியபோது எண்ணெய் பெருகுவது நிறுத்தியது. மற்றவர்களை பாராட்டாவிட்டாலும் அவளுக்கு தொடர்ந்து நன்மை செய்யுங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இயேசு நாமத்தில் ஆமேன். நல்ல ஆண்டவரையும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளை காண கிருபை செய்யபடியாக நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் யார் யார் வசனத்தின்படி நடக்கிறார்களோ, யார் யாருக்கு என்னென்ன தேவை உண்டு தேவன் அறிவு கர்த்தாவே, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய சோர்ந்து போகாமல் இருக்க கர்த்தருக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே சூனியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாதி இருந்து தாருங்கப்பா. ஆண்டவரே, பண உதவி இல்லாதவர்களுக்கு நல்ல பண உதவியை தாங்கப்பா. தேவையெல்லாம் சந்திங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.